ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே குக்கரி. இந்த வீடியோவில் நம்ம 7 ரெசிபீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். போன வாரமே 7 ரெசிபீஸ் நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன ரெசிபின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள் சூப்பு, அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸாக என்னென்ன காய்கறி எல்லாம் எடுத்துகிட்டுருக்கோம் நம்ம இப்போ பார்த்தோம். கடாயில் ஒரு ஸ்பூன் பட்டர் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் கீ ஏதாவது ஒன்று போட்டு இந்த காய்கறியெல்லாம் அதில் போட்டு ஒரு பரட்டிட்டு நம்ம ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டுட்டு அப்புறமா அதுக்கு தேவையான உப்பு மிளகு போட்டுட்டு நல்லா குக்கரில் நம்ம ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருவோம். தேவையான வடிகட்டினா போதும். அதுக்கப்புறம் திரும்பி கடாயில் போட்டு நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த சூப் அதில் போட்டுட்டு கன்சிஸ்டன்சி நம்ம பார்த்துக்கணும். அப்புறமா நம்ம தேவைப்பட்டால் உப்பு இல்லைன்னா பெப்பர் பொடியும் போட்டுட்டு நம்ம கலந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்த அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்விங் பவுலில் போட்டு அதை நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் சூப் தயாராகிடும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ பார்க்க போகிறது தஞ்சாவூர் உரப்பு அடை. நம்ம பல வெரைட்டிஸ் அடையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது நம்ம இப்போ எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு இட்லி ரைஸும் ஒரு கப்பு பச்சரிசி எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம எடுத்துக்கணும். ஒரு கப் இட்லி ரைஸு ஒரு கப்பு பச்சரிசி போட்டு தனியாக நம்ம ஊற வச்சுருவோம். அதுக்கப்புறமா அதே கப்பில் ஒரு கப்பு துவரம்பருப்பு, ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு. நான் இன்றைக்கி கருப்பு முழு உளுத்தம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு கடலைப்பருப்பு இதெல்லாமே போட்டு ஊற வச்சுட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு தனித்தனியாக ஃபஸ்ட்டு நம்ம 2 அரிசி இட்லி ரைஸும் பச்சரிசியும் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதை மிக்சியில் அரைச்சிடுவோம். நான் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். சோம்பு வாசல் பிடிக்காதவா விட்டுடலாம். மிளகாய் நம்ம 10 மிளகாக்குள்ளே நம்ம எடுத்துக்கலாம். அது போட்டு நல்லா கோர்ஸாக நம்ம அரைச்சிக்கணும். அப்புறமா பருப்பும் அதே மாதிரி அது 3 பருப்பும் அதுவும் நம்ம கோர்ஸாக அரைச்சிட்டு 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம். அப்புறமா தேவையான உப்பு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதில் என்னென்னா நம்ம இந்த காய்கறியில் இந்த சுரக்காய் இருக்கு இல்லையா, அதை நம்ம சீவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பூசணிக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இல்லைன்னா சோச்சோ சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பிடிக்கிறதுனா வெங்காயமும் சேர்த்துக்கலாம், கேரட்டும் போட்டுக்கலாம். நான் எனக்கு காய்கறியெல்லாம் ஒன்றும் போடல, ஒரே ஒரு வெங்காயம் மாத்திரம் கட் பண்ணி நறுக்கி இதில் நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா 1 கப்பு துருவின தேங்காயம் நம்ம இதில் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் எல்லாம் கலந்துட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு நம்ம கல் நம்ம சூடாக்கிட்டு அடை வாத்தோம்னா விருப்பம் நம்ம எப்படி நமக்கு அந்த ஷேப்பில் வேணுமோ, நம்ம கட்டியாக வேணும்னா கட்டியாக வாத்துக்கலாம், இல்லை மெலிசாக வேணும்னா மெலிசாகவும் வாத்துட்டு நடுவில் அடைக்கி நம்ம எப்பவுமே ஓட்டை போடுவோம். ஓட்டுட்டு நல்லெண்ணெயில் போட்டு நம்ம நல்லா வாத்து எடுத்தோம்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் வாத்து எடுத்துட்டோம்னா நல்லா மொறுன்னு சூப்பராக அந்த அடை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருக்கும். காரம் எல்லாம் அவளுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். 10 மிளகாய் வரைக்கும் போட்டுக்கலாம். நான் அன்றைக்கி 6 7 தான் போட்டுட்டேன். அதனால் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வத்த குழம்போ இல்லைன்னா டொமேட்டோ சட்னியோ இல்லை தேங்காய் சட்னி எதுவாக தொட்டுன்னு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணாதான் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா ஒரு ஏபிசி ஜூஸ் ஆச்சு. வெயில் காலம் இனி வரப்போகிறது, வந்தாச்சுன்னே சொல்லலாம். அப்போ நம்ம ஜூஸும் ஒரு ரெசிபி பார்க்கலாம். நான் ஏபிசி ஜூஸ் தான். ஒரு ஆப்பிள், 2 பெரிய கேரட்டு, ஆஃப் பாதி பீட்ரூட் எடுத்திருக்கேன். எல்லாமே அரைச்சிட்டு தேவையான தண்ணி விட்டு நம்ம சுகர் நான் இதில் போடலை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் சுகர் போட்டுக்கலாம். ஆனால் சுகர் போடாமல் குடிக்கிறது கொஞ்சம் கூட நல்லது தான். அப்புறமா ஏபிசி ஜூஸ் தயாராகும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கோவில் பிரசாதம், அதாவது சம்பா சாதம்னு இது சொல்லுவாள். அதாவது மிளகு ஜீரகம் சாதம்னு சொல்லலாம். நான் இது ஜீரக சம்பா ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அதை நம்ம முதலே நம்ம எந்த ரைஸ் எடுத்துக்கணுமோ, பச்சரிசி எடுத்துக்கணுமோ அதை நம்ம முதலே நம்ம சாதம் தயாராக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கடாயில் ஒரு ஸ்பூன் மிளகு நம்ம வறுக்கும் போதே நார்மல் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போதே நல்லா அது வெடிக்கும் பாருங்கள். நல்லா பட்டான்னு வெடிக்கும். அது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது வறுத்துட்டு கடைசியில் ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வேணும் அதே அளவுக்கு ஜீரகம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம, இல்லைன்னா ஜீரகம் கருகி போயிடும். அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறமா கடாயில் ஒரு 3 ஸ்பூன் இதுக்கு நெய் கொஞ்சம் வேணும். 3 ஸ்பூன் நான் 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டுட்டு கொஞ்சம் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு,
அப்புறமா வந்து கொஞ்சம் கருவேப்பிலை அதை போட்டுட்டு தேவையான முந்திரி பருப்பும் போட்டுடலாம். போட்டுட்டு அதை வறுபட்ட அப்புறமா நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மிளகு ஜீரகம், அது வந்து நான் இன்றைக்கி எவ்வளோ வேணுமோ அது மட்டும்தான் வந்து நான் பொடிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போட்டுட்டு அதை வந்து அதையும் கொஞ்சம் வறுத்துட்டு நெய்யில் நம்ம வெடித்து வச்சுருக்க சாதம் இல்லையா, அது சாதமும் இதையும் போட்டு தேவையான உப்பையும் மட்டும் கலந்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப இது டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மிளகு ஜீரக சாதம், அதை வந்து சம்பா சாதம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இதோட ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து சுரக்காய் கூட்டு, நம்ம பல விதமான கூட்டு ரெசிபிஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது வந்து வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பார்க்க போகிறோம். சுரக்காயை வந்து நான் ஒரு முழு சுரக்காய் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து மஞ்சப்பொடி, இது வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம், இல்லை இந்த பயத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், இல்லை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் பயத்தம்பருப்பு தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அதை ஊற வச்சுட்டு அப்புறமா அதை போட்டு நம்ம குக்கர்லேயே நான் டேரெக்டாக வேக வச்சுட்டாங்க. அது வேக வச்சு 2 விசில் வேக வச்சு எடுத்து அது வெந்துட்டுருக்கிற சமயத்தில் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வெங்காயம் வந்து கலர் மானதும் இல்லை, வெங்காயம் போட்டு அதுக்கு தேவையான உப்பும் போட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறமா இதுக்கு வந்து ஒரு கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் நான் வந்து போட்டிருக்கேன். காரம் அந்த மாதிரி ஒரு வந்து மிளகாய் போட்டிருக்கோம், கொஞ்சம் ரெட் சில்லி போட்டிருக்கோம். அதே அது வறுபடட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெந்த அந்த காய்கறியை அந்த சுரக்காயும் பருப்பையும் அதில் போட்டு அதுவும் கொதிச்சுட்டு இருக்கட்டும். கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம் அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் அரைச்சிட்டு அதையும் இந்த கொதிக்கிற அந்த காயில் அதில் போட்டு அது ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதி வச்சுட்டு நம்ம கன்சிஸ்டன்சி நம்ம கூட்டுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு கடைசியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லியும் தூவியாச்சுன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சுரக்காய் கூட்டு வந்து தயாராகிடும். இது சூடான சாதத்தில் நம்ம பசங்க சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ குழந்தைங்களாம் ஸ்கூல் விட்டு வந்தாட்டும் என்ன ஸ்நாக்ஸ் கேட்பான், அப்போ நம்ம டக்குன்னு நம்ம ரெடியாக்கி மாவு மட்டும் ரெடியாக்கி வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக அதை பண்ணிடலாம். எப்படின்னா ஒரு கப்பு அவல், கெட்டி அவல் எடுத்திருக்கேன். அது நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அது ஒரு பாத்திரத்தில் அதுக்கு தேவையான மோர் வந்து அது முழுகிற அளவுக்கு ரொம்ப அதிகம் விட வேண்டாம், முழுகிற அளவுக்கு நம்ம மோரை விட்டு நல்லா நம்ம பெரட்டி எடுத்து வச்சுருவோம். நம்ம அவல் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் தான் நம்ம ரோஸ்டட் ரவா இருக்கு இல்லைவா, அந்த ரவாயை அதே அளவு எடுத்து அதுவும் அதே மாதிரி அந்த கொஞ்சம் மோரை விட்டு முழுகிற அளவுக்கு அது ஒரு 15 நிமிஷம், இது ஒரு 15 நிமிஷம் அது அப்படியே ஊறட்டும். ஊறின அப்புறமா அந்த அவல் இருக்கு இல்லையா, அவளை நம்ம கையால் நல்லா வந்து நல்லா அது ஊறி இருக்கும். அதை கையால் போட்டு நம்ம நல்லா, ஏன்னா நம்ம குழிப்பணியாரத்தில் போட்டு தான் எடுக்க போகிறோம், அதெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுருவோம். மசிச்சு விட்டுட்டு அப்புறமா ரவையும் அதே மாதிரி அதுவும் நல்லா வந்து 15 நிமிஷம் நல்லா அது ஊறி இருக்கும். அதையும் வந்து இதில் அந்த அவலில் ஊற வச்சிருந்த அவலையும் அதையும் இதையும் போட்டு ரெண்டுமா சேர்த்து நல்லா வந்து மசிச்சிருவோம். அப்புறமா வந்து 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ரவையும் போடுறேன், அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு 1 ஸ்பூன் அரிசி மாவும் போட்டு அது மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான உப்பும் நம்ம அதில் போட்டுருவோம். அதுக்கப்புறமா ஒரு இதில் வந்து தாளிச்சு இதுக்கு வந்து குழிப்பணியாரத்தை நம்ம தாளித்து கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் எடுத்துகிட்டு அந்த எண்ணெயில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் வந்து 1/4 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டு ஒரே ஒரு காரத்துக்கு நான் வந்து ஏன்னா குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா, நான் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டு அதை வறுத்து நம்ம அந்த மாவில் வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அவலும் இந்த ரவையும் அரிசி மாவும் போட்டு வச்சுருக்கோமே அதை நம்ம நல்லா பரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த தாளித்து நம்ம இப்போ தாளிக்கிறத எடுத்து அதில் மாவில் போட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இது வந்து ஊறணும்னு இல்லை, மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த பணியார கல் இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு இந்த மாவை நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுருவோம். அதை கலந்து விட்டுட்டு உப்புலாம் டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து அந்த பணியார கல்லில் போட்டு எடுத்துட்டோம்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து பொரிச்சு எடுக்கணும். நம்ம வந்து ஃபுல்லும் டீப் ஃப்ரை பண்ண போகிறது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் எண்ணெயை விட்டு சிறு சிறு உருண்டைகள்லாம் போட்டு அதில் வச்சுருவோம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, அப்புறமா அது திரும்பி பரட்டி போட்டு அடுத்த பக்கத்தில் நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகி எடுத்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இது வந்து ரவையெல்லாம் போட்டிருக்கிறதுனால அரிசி மாவு எல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லாவும் இருக்கும், காரம் வந்து இருக்காது.
இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே வேண்டாம். அப்படி வேணும்னா கொஞ்சோண்டு தக்காளி சட்னி இல்லை சாஸ், குழந்தைங்களுக்கான சாஸை தொட்டுன்னா அவள் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவா. சாஸையும் தொட்டுண்டு சாப்பிட்டாச்சுன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை குழந்தைங்கள்லாம் ஸ்கூலில் விட்டு ஆஃபீஸ்லேருந்து வந்தவளுக்கு நம்ம இது கொடுக்கலாம், ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு சட்னி தான், ஒரு பல விதமான சட்னி ஸ்பாட் இருக்கும். இதுக்கு ஆனியன் சட்னி. அது வந்து கடாயில் வந்து அந்த ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய், சட்னிக்கெலாம் நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். 2 நாள் ஒரு பெரிய வெங்காயம்லாம் எடுத்துருக்கேன். அது மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி அதில் வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்குவோம். காரம் வந்து நான் வந்து 2 மிளகாய் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் வந்து காரம் உங்களுக்கு பிடிக்கும் தான் 3 4 போட்டுக்கலாம். இது 2 கரெக்டாக தான் இருக்குது. அது வந்து இந்த மிளகாய் 2 மிளகாய் இது 2 தான் இதுக்கு வேணும். கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதை நம்ம இது ஆறுன அப்புறமா கொஞ்சம் புளியும் போட்டு நம்ம அதை தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துப்போம். இது வந்து 1 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை போட்டு பொரிச்சு கொட்டியாச்சுன்னா நமக்கு இது சட்னி ரொம்ப தயாராகிடும். இந்த 7 ரெசிபீஸும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவரை ட்ரை பண்ணலைன்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.